கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமத்தில் தொடங்கப்பட்ட உயர்மட்ட பாலப்பணிகள் முழுமையாகாமல் பாதியில் நிறுத்தப்பட்டதால் மழை காலங்களில் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள பாலப்பணியை விரைந்து முடித்து அனைத்து காலங்களிலும் சீரான போக்குவரத்து வசதியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலம் கட்ட ஆரம்பித்து டிஎம்கே ஆட்சியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நிறைவடைஞ்சிச்சு. இன்னமும் அந்த பாலம் கட்டி முடிக்காத நிலையில தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பாலம் கட்ட ஆரம்பித்து ஒரு பெரிய வெள்ளம் ஊருள்ள எல்லாருக்கும் பாதித்து பயங்கரமான ஒரு பேரிழப்புலாம் நிறைய ஏற்பட்டுச்சு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பாலம் வேலை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்டர் வந்தாங்க, கொஞ்சம் நேரம் கட்டினாங்க. கான்ட்ராக்ட் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு இன்னொரு கான்ட்ராக்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அந்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறமும் நாங்களும் நிறைய இடத்துல மனுலாம் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, அப்படியே தான் இருக்குது. தமிழ்நாடு அரசின் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் சார்பில் செல்லஞ்சேரி, காரணப்பட்டு, தூக்கணாம்பாக்கம் சாலையில் மலட்டாறு குறுக்கே ஏற்கனவே உள்ள தரைப்பாலத்திற்கு மாற்றாக உயர்மட்ட பாலம் அமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த பாலம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 6,38,00,000 மதிப்பீட்டில் கடந்த 30/1/2023 அன்று அரசாணை மூலம் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அரசு ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து பாலம் அமைக்கும் பணிகளும் தொடங்கப்பட்டன. அரசின் திட்ட ஆவணத்திலேயே இந்த பாலம் ஏற்கனவே உள்ள தரைப்பாலத்திற்கு மாற்றாக அமைக்கப்பட வேண்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் பணிகள் முழுமையாக நிறைவு பெறாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். ஒவ்வொரு மழை காலங்களிலும் சாலையில் தண்ணீர் தேங்கும் பொழுது போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும் ஊர் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சிறிதளவு மழை பெய்தால் கூட அரசு பேருந்து கிராமத்திற்குள் வராமல் போகும் நிலை ஏற்படுவதாகவும் இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். நாங்கள் இந்த வழியில் போகிறவங்க எல்லாரும் அந்த சேத்துல எல்லாருமே போகிறாங்க. நிறைய பேர் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே உழுந்து வாரி சேறு சகதியமாக நிறைய அடிபட்டிருக்காங்க. இந்த பாலம் கட்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த தடுப்பு இது போட்டு அந்த வெள்ளம் வந்துச்சு போன வருஷம் மழைக்கு, போன வருஷம் அது ஃபுல்லண்ட் அந்த தண்ணி ஃபுல்லாக எங்கள் ஊருக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த பாலம் கட்டாமல் நிற்கிறதுனால இப்போ இந்த வருஷமும் மழை வரும், இந்த வருஷமும் வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த கிராமம் பயங்கரமாக பாதிக்கப்படும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பெய்த கனமழையால் பாலம் முழுவதிலும் தண்ணீர் நிரம்பி ஊருக்குள் புகுந்து பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்குள்ளாகியுள்ளனர். காரணப்பட்டு மட்டுமின்றி செல்லஞ்சேரி, கீழ்குமாரமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களை சார்ந்த பொதுமக்களும் இந்த போக்குவரத்து வழித்தடத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த சாலை பல்வேறு கிராமங்களை ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் முக்கியமான கிராமப்புற போக்குவரத்து வழித்தடமாக இருப்பதால் பாலம் பயன்பாட்டிற்கு வராததன் பாதிப்பு மாணவர்கள் மட்டுமின்றி வேலைக்கு செல்பவர்கள், முதியவர்கள், நோயாளிகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்களையும் பாதிக்கிறது. எங்க ஊர்ல பாலம் ரொம்ப நாளா கட்டாத இருக்குது. 2 வருஷமா எங்க பிள்ளைங்க படிக்கிறது கடலூருக்கு போக்குவரத்து இல்லாம இருக்குது, பசு வசதி இல்லாம இருக்குது. 2 நாளைக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா ஊர் உள்ள வந்துடும். எங்க பசங்க பள்ளிக்கூடம், ஸ்கூலுக்கு அதுக்கு எங்கேயுமே போக முடியாது. நாங்க யாருமே அண்ணாண்ட போக முடியாது, கடைக்கு அதுக்கு இதுக்காக போக முடியாது. நாங்க என்னாண்டே தான் இருக்க முடியும். அதே எங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பசு வசதி இருக்கணும், அந்த பாலத்தை கட்டி முடிக்கணும். இது தொடர்பாக காரணப்பட்டு ஊர் பொதுமக்கள் சார்பில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசுவிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் பாலப்பணியின் தற்போதைய நிலையை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பணியை நிறைவடைய தேவையான நிதி மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாலத்தை விரைந்து கட்டி முடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழை பெய்தால் போக்குவரத்து துண்டிக்கப்படும் நிலை இனியும் தொடரக்கூடாது. மாணவர்களின் கல்வி பயணமும் பொதுமக்களின் அன்றாட பயணமும் பாதிக்காத வகையில் பாலப்பணியை விரைந்து முடித்து அனைத்து காலங்களிலும் அரசு பேருந்து சீராக இயக்கப்பட வேண்டும் என்பதே காரணப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.